அனைவருக்கும் வணக்கம். ஆரயோகா மையத்திலிருந்து மேகா. இணைய வழி வழிகாட்டுதல் மற்றும் பின்பற்றுதல், அதாவது ஆரயோகா மையத்திற்கு நேரடியாக வந்து பயன்பெற முடியாத நபர்கள் இணைய வழியாக வீட்டிலிருந்தே தங்களை தாங்களே எளிமையான முறையில் சுலபமாக சீர் செய்து கொள்ளக்கூடிய முறை தான் இந்த இணைய வழி வழிகாட்டுதல் அப்படின்றது. இதில் நிறைய நபர்கள் கலந்து கொண்டு தங்களை தாங்களே சீர் செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் துபாயில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் மற்றும் அவருடைய மகன் சபரீஷ் 4 மாதங்களுக்கு முன்னதாக இந்த இணைய வழி வழிகாட்டுதலில் இணைந்து பயணித்து தங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த சீர்நிலைக்கேடுகளை எல்லாம் சரி செய்து கொண்டதை அவருடைய மனைவி நம்மிடம் பகிர்ந்துள்ளார். வணக்கம், நான் சுமதி ஸ்ரீனிவாசன், துபாயிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாசனும் என் பையன் சபரீஷ் 2 பேருமே ஆரா நேச்சுரோபதி உணவு திட்டத்தில் ஃபாலோ பண்ணிவிட்டு கடந்த ஒரு 4-5 மாதமாக அதை அந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தான் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னா நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். எனக்கு வார்த்தைகளே இல்லை நன்றி சொல்கிறதுக்கு வேதா சாருக்கு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஈ ஹேட் அ ஹை பிபி அண்ட் பார்டர் லைன் டயபெட்டிக்காக இருந்தார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே அவர் பிபி டேப்லெட், கொலஸ்ட்ரால் அண்ட் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு ரெகுலராக. ஸோ இது மெடிசினல் இதில் போனீங்கன்னா டாக்டர் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது, அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்டு சப்போஸ் இப்போ மாத்திரை தீர்ந்துடுச்சு அப்படின்னாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப கோவப்படுவார், இரிட்டேட்டடாக இருப்பார், அந்த பிபி லெவல்ஸ் ரொம்ப ஹையாக போகும், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ மாத்திரை இல்லாமல் அவரோட லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த டயட்டை பற்றி எங்களோட ஒரு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒருத்தர் சொன்னார், வினோத் சார்னு. ஸோ அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து நாங்கள் கேட்டோம், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இது நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் என்னெல்லாம் சேஞ்சஸ்னால், ஃபஸ்ட்டு திங் மாத்திரையை நிறுத்திட்டோம். ஓகே, இப்போது அந்த 5 மாதம் இந்த டயட் ஆரம்பித்ததுலேருந்து அவர் மாத்திரையே எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய பெனிஃபிட் எங்களுக்கு. 2வது, மாத்திரை நிறுத்தியும் அவருக்கு அந்த பிஹேவியரல் ரொம்பவே காமாக, அந்த பிபி இருந்தால் எப்படி இருப்பாரோ அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து பழகியிருக்கோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் ரொம்ப காமாக அவரோட வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவும் சைன்ஸும் பிபி ரைஸ் ஆனதுக்கு உண்டானது நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ மாத்திரை நிறுத்தியும் அவரோட பிபி கண்ட்ரோலில் இருந்தது. மோர் தேன் தட், அவருக்கு இந்த வேலை ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான இதெல்லாம் வரும்போதும், சிச்சுவேஷன்ஸ் வரும்போதும் அவரால் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். கிளாரிட்டி இருந்தது, மைண்ட் கிளாரிட்டி. எல்லாத்த விட என்னென்னா, அவருக்கு இன்னொரு முக்கியமான உடம்பு இது என்ன இருந்ததுன்னா, உபாதை அசிடிட்டி. அவர் நைட்டு சாப்பிட்டாருன்னா அவருக்கு இந்த 1:30 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிடும், நெஞ்செரிச்சல் இருக்கும், தூங்க முடியாது, அந்த மாதிரி அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டார். பட் இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அசிடிட்டியும் கிடையாது, பயங்கர எனர்ஜெட்டிக், நல்ல க்ளோ. எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது அவர்கிட்ட அப்படின்னு. எல்லாருமே உடம்பை பார்த்து, முகத்தை பார்த்து, அந்த பொலிவோட இதை பார்த்துட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறோன்னு ஷேர் பண்ணவே இல்லை. ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சேஞ்சஸ் தி ஸ்டார்டட் ஆஸ்கிங். ஸோ எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேப்லெட் நிறுத்திட்டோம், அசிடிட்டி இல்லை, நல்ல எனர்ஜெட்டிக்காக, மைண்ட் கிளாரிட்டி எல்லாமே இட்ஸ் ஆக்சுவலி தட் இஸ் த வே வி ஹாவ் டு லிவ் இல்லையா. நம்மளோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் தான் தேவை, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. ஸோ அது இந்த டயட்டில் வருது அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி
ரொம்ப முக்கியமாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேதா சார் சொன்னது. காலையில் எழுந்துச்சி என்ன பண்ணணும், ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் வந்து காலையில் அந்த எல்லா ஐம்பூதங்களோடையும் வந்து எப்படி கனெக்டாக இருக்கணும், அது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஆத்ம சுத்தி ப்ரேயர், இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து அது நம்ம உள்வாங்கி பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது பண்ணுறவங்களுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த பண்ணுறவங்க எப்படி மாறுறாங்கன்றத வந்து உணர முடியும். ஸோ இது வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த வேதா சாரோட இந்த இதில். ஸோ திட்டத்தில் இது இல்லாமல் என் பையனும் வந்து ஃபாலோ பண்ணான். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். பிகாஸ் என் பையன் வந்து 23 வயசு தான். பட் அவனுக்கு சில கட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, பைல்ஸு ஸ்டார்டிங் ஸ்டேஜு, கொஞ்சம் கட் ப்ராப்ளம், அவனுக்குமே அசிடிட்டி, இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஹாஸ்டலில் அவன் தங்கி படித்ததுனால அந்த உணவு முறை மாறினதுனால வந்ததான்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே ரொம்ப வந்து சஃபர் பண்ணான். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனோம். பட்டு இந்த மாத்திரை, அந்த அசிடிட்டி மாத்திரை கொடுப்பாங்க, அது சரியாகும் டோசேஜ், அதுக்கப்புறம் திரும்ப வந்துடும். அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுக்குமே நல்ல சேஞ்சஸ்ஸு. முக்கியமாக அவனுக்கு முகத்துல எல்லாம் பயங்கர பருவம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயட்னால வந்து அவனுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஸ்கின்னு, ஃபேஸ்லாம் நல்ல க்ளோ ஆச்சு. இந்த பருக்கள்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனோட அந்த டைஜஷன் பவர், ஜீரணிக்கக்கூடிய அந்த தன்மையும் நல்ல சேஞ்சு தெரிஞ்சதுங்க. சில ஃபுட்டெல்லாம் அவனுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இந்த டயட் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நார்மல் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதெல்லாம் அவன் எடுக்க ஆரம்பித்தான். எடுக்க ஆரம்பித்தாலும் அவனுக்கு நல்ல ஜீரணம் ஆச்சு. அந்த வயிற்று வலி வரவே இல்லை. அவனுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் போயிடுச்சு. ஸோ நல்ல சேஞ்சஸ் அவனுக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஆரோக்கியம்தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் இடத்துல இருக்க வேண்டியது. ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ என்னோடய கணவரும் என் பையனுக்கும் வந்து அந்த ஆரோக்கியத்தை கொடுத்த வேதா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்பவே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் இதை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாருக்குமே சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது இன்ட்ரடியூஸ் பண்ண வினோத் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மெகா மேடம் பயங்கர சப்போர்ட். ஆன்லைனில் நாங்கள் வந்து இதை எடுத்து பண்ணோம். அது முக்கியமான விஷயம். ஆன்லைனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படும்னு தெரியும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டவுட்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அப்போல்லாம் எப்போ கேட்டாலும் உடனே வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி மெகா மேம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வேதா சாருக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.